Good morning, students. Prawn culture, page number 283. The first para, marine water prawn culture. கடல் நீர் இறால் வளர்ப்பு. The rearing of marine pinned prawn was called marine prawn culture or shrimp culture. Penaeus indicus and Penaeus monodon are cultured in marine water. Marine water prawn culture. கடல் நீர் இறால் வளர்ப்பு. கடல் நீரில் வளரும் பீனைடு இறால்களை வளர்ப்பது கடல் இறால்கள் வளர்ப்பு அல்லது கூனி இறால் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்ரிம்ப் கல்ச்சர்ஸ் மீன்ஸ் கூனி இறால் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. பினேயஸ் இண்டிகஸ் அண்ட் பினேயஸ் மோனோடான் ஆர் கல்ச்சர்ட் இன் மரைன் வாட்டர்ஸ். பினேயஸ் இண்டிகஸ் மற்றும் பினேயஸ் மோனோடான் இந்த மாதிரியான வகைகள் கடல் நீரில் வளர்க்கக்கூடிய அந்த இறால் வகையில் முக்கியமான இனமாக கருதப்படுது. The second one is freshwater prawn culture. The rearing of freshwater prawn is called freshwater prawn culture. Macrobranchium rosenbergi and Macrobranchium malcolmsoni are cultured in freshwaters. நன்னீர் இறால் வளர்ப்பு. இந்த நன்னீர் இறால் வளர்ப்புன்றது நல்ல தண்ணியில் இறால் மீன்களை வளர்க்கக்கூடியதாகும். நன்னீரில் வாழும் இறால்களை வளர்ப்பது நன்னீர் இறால் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. நன்னீரில் வாழும் இறால்களை வளர்க்கக்கூடிய அந்த முறைக்கு என்னது நன்னீர் இறால் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகின்றது. இதில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தோம்னா மேக்ரோபிராங்கியம் ரோசன்பெர்கி, இரண்டாவது மேக்ரோபிராங்கியம் மால்கம்சோனி. இந்த இரண்டு வகை இறால் மீன்கள் நன்னீரில் வளர்க்கக்கூடிய அந்த இறால் வகையை சார்ந்ததாக கருதப்படுது. The next one is methods of prawn cultures. The methods of employed for prawn cultures are seed collection and hatchery method. Second one is paddy cum prawn culture method. இந்த இறால் வளர்ப்பு முறைகள் இரண்டு வகையாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது விதை சேகரிப்பு மற்றும் பொறிக்க வைக்கும் முறை. சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேச்சரி. ஹேச்சரி மீன்ஸ் பொறிக்க வைக்கிறது, சீட் கலெக்ஷனா விதை சேகரிப்பு. இந்த செகண்ட் ஒன் இஸ் பேடி கம் ப்ரான் கல்ச்சர் மெத்தட்ஸ். நெல் பயிரோடு இறால் மீன்களையும் சேர்த்து வளர்க்கக்கூடிய முறை. இந்த ரெண்டு டைப் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டைப்பை பார்ப்போம். சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேச்சரி மெத்தட்ஸ். த லார்வே அண்ட் ஜுவைனல்ஸ் அப்டைன் பை கலெக்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ப்ராக்கெட்டில் ஹிஸ்டரிஸ் அண்ட் பேக்வாட்டர்ஸ் ஆர் பை ஹேச்சரி மெத்தட்ஸ் கண்ட்ரோல்ட் ப்ரீடிங். They are reared and grow into adults. The first method விதை சேகரிப்பு அண்ட் பொறிக்க வைக்கும் முறை. இந்த முறையில் பார்த்தோம்னா இயற்கை மூலங்கள் இருக்குது. என்னென்ன கொடுத்துருக்காங்க, கழிமுகம், கயல் மற்றும் கடலினை ஒட்டிய பகுதிகள், ஹிஸ்டரிஸ் அண்ட் பேக்வாட்டர்ஸ். அல்லது பொறிக்க வைக்கும் முறை. இதில் பார்த்தோம்னா மூலம் பெறப்பட்ட லார்வாக்கள் மற்றும் இளம் உயிரிகள் வளர்க்கப்பட்டு தேவையான ஊட்டங்களை அளிப்பதன் மூலம் பெரிய முதிர்ந்த இறால்களாக மாறுகின்றன. They get grown into adults. பெரிய அளவில் மாறுது. அந்த நல்லா பார்த்துக்குங்க. விதை சேகரிப்பு மற்றும் பொறிக்க வைக்கும் முறை மூலமாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த இடங்கள்லேருந்து கிடைக்கப்பட்ட அந்த இளம் உயிரிகள் அல்லது பொறிக்க வைக்கும் முறை மூலமாக பெறப்பட்ட அந்த லார்வாக்கள் மற்றும் இளம் உயிர்கள் வளர்க்கப்பட்டு தேவையான ஊட்டங்களை அளிப்பதன் மூலம் பெரிய முதிர்ந்த இறால்களாக மாற்றமடைகின்றன. இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பேர் தான் விதை சேகரிப்பு அல்லது பொறிக்க வைக்கும் முறை. இந்த முறைக்கு தான் இந்த மாதிரி அழைக்கப்படுது. இரண்டாவது செகண்ட் டைப் paddy cum prawn cultures. Paddy cum prawn culture, it is also called Pokali culture. It is the oldest and traditional method of prawn culture practiced in Kerala. The low-lying paddy fields along the coastal areas serve as the suitable ground for prawn culture. Prawns are cultured in this field after the harvest of paddy. நெற்பயிரோடு இறால் வளர்க்கும் முறை. இது பொக்காலி வளர்ப்பு என்றும் அழைக்கப்படுகின்றது. இது கேரளாவில் பின்பற்றப்பட்டு வரும் பாரம்பரியமான இறால் வளர்ப்பு முறையாகும். கடலோரத்தில் காணப்படும் மிகவும் தாழ்வான நெற்பயிர் விளைநிலங்களில் இந்த இறால் வளர்ப்புக்கு ஏற்றவை ஆகும். நெற்பயிரானது அறுவடை செய்யப்பட்ட பிறகு இறால் வளர்ப்பு நடைபெறுகின்றது. இந்த முறையின் மூலமாக நெற்பயிரும் சேர்த்து